இங்க ஒருத்தர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ரோட்ல உட்காந்துக்கிட்டு பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்திருப்பாரு. ஒன்னு பேப்பர்ல பண்ணும் இல்ல செவர்ல பண்ணும். இந்த பொண்ணு என்ன ரோட்ல பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்ட்டு போயிட்டு பார்த்தா இப்ப இந்த பொண்ணு வந்து எங்கேயோ பார்த்த மாதிரியே அவருக்கு இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு தான் அவரோட வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு வந்திருப்பா. இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து மனநலம் கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கும். என்னதான் மனநலம் சரியில்லாத பொண்ணா இருந்தாலும் அன்னைக்கு அவர் அந்த பொண்ணு வீட்டுல பார்க்கும்போதே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா திடீர்னு அந்த பொண்ணு வந்து அப்படியே ஓடி போயிட்டு இருப்பா. இவரும் ரொம்ப நாளா அந்த பொண்ணை தேடித்தான் இருந்திருப்பாரு. ஆனா கரெக்டா இன்னைக்கு பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகியிருக்கும். அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நான் யாருன்னு தெரியுதா அப்படின்ட்டு கேட்ட உடனே அந்த பொண்ணு வந்து ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி போயிட்டு கட்டி பிடிச்சிருவா. இப்ப இந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய பணக்கார பொண்ணு தான். இந்த பொண்ணு வந்து கூட்டிட்டு போறதுக்காக அவங்க வீட்டுல வேலை செய்யற எல்லாருமே வந்திருக்காங்க. உள்ள போலாம் வாங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து அந்த பொண்ணு வரமாட்டேங்கிறா. நான் இவர் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்வா. அதனால இப்ப அவரே வந்து வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்திருப்பாரு. வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா. இப்ப அந்த பொண்ணு யாருன்னா மனநலம் சரியில்லாம ஒரு பொண்ணு இருந்தால அவளோடைய வந்து ரெண்டாவது அம்மாவுடைய பொண்ணு தான். இந்த மாதிரி பயங்கர ஹேண்ட்ஸமா இருக்கிற ஒருத்தர் நம்மள தூக்காம இவளெல்லாம் தூக்கிட்டு வராரே அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு பயங்கர பொறாமையா இருக்கு. இப்ப இவரும் ரூம்ல போயிட்டு விட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா அந்த பொண்ணு அவரை விடவே மாட்டேங்கிறா. நீங்க என் கூடவே தான் இருக்கணும், நீங்க இல்லைன்னா நான் அவ்வளவுதான் அழுதுருவேன் அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருப்பா. குழந்தை மாதிரி அந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப இவருக்கும் அந்த பொண்ணு பார்க்கும்போது ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு விட்டு போயிருப்பாரு. இப்போ அந்த பொறாம பிடிச்ச ஒரு பொண்ணு இருப்பால, அவ வந்துட்டு அவர் கிளம்பினதுக்கு அப்புறமா உனக்கெல்லாம் இந்த மாதிரி ஆள் கேக்குதா அப்படின்ட்டு பலார்னு அடிச்சுட்டு போயிடுவா. அதுக்கப்புறமா தான் இந்த மனநலம் சரியில்லாத மாதிரி ஒரு பொண்ணு இருந்தாலும் அவளோட உண்மையான முகமே தெரிய வரும். இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, மனநலம் சரியில்லாமலாம் இல்ல, ரொம்ப நல்லாவே தான் இருக்கிறா. எல்லாரை விடவே ரொம்ப கிளவராகவே இருக்கா. அப்புறம் எதனால இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னா, இப்போ இந்த பொண்ணோட தாத்தா இறக்கிறதுக்கு முன்னாடி எல்லா சுத்தியும் இந்த பொண்ணோட பேர்ல எழுதி வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு சுத்தி நிறைய எதிரிங்கெல்லாம் இருக்காங்க. கூடவே ஒருத்தி இருக்கிற அக்கான்ட்டு எங்க நம்மள கொண்டு நம்மளோட சொத்தெல்லாம் எடுத்துக்க போறாங்க அப்படின்றதுக்காகவே இப்போ இந்த பொண்ணு வந்து மனநலம் சரியில்லாத மாதிரி நடிச்சுட்டு தான் இருப்பா. இப்போ மனநலம் சரியில்லாத பொண்ணு பேர்ல இருக்க சொத்தை வந்து மற்றவங்க பேர்ல எழுதி வச்சாலும் அவளுக்கு வந்து மனநலம் சரியில்லாம இருக்கா. அப்புறம் எப்படி சுயநினைவுல எழுதியிருக்க முடியும் அப்படின்ட்டு வந்து அது செல்லுபடி ஆகாது. அதனால இந்த மாதிரி நடிச்சுட்டு தான் இருப்பா. இப்போ மற்றவங்களால வந்து இவளை கொல்லவும் முடியல, எதுவும் பண்ணவும் முடியல. அதனால வந்து ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு அவங்களும் வந்து இந்த சொத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணால இதே மாதிரியே எப்பவுமே நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டிப்பா தேடியே ஆகணும். இதுக்கு என்ன ஒரே தீர்வு அப்படின்னா, இந்த பொண்ணு ட்ரூவா லவ் பண்ற ஒரு ஆள் கிடைக்கணும், இவளோட சொத்து மேல ஆசைப்படாதவங்களா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆளை தான் இப்ப இந்த பொண்ணு ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்திருப்பா. இப்ப இவர் கிடைச்சிருப்பார்ல, இவர் பார்க்கும்போது ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு. இந்த பொண்ணு கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்றதுலாம் அவருக்கு தெரியவே இல்லை. அவரோட கண்ணு ஃபுல்லாவே இந்த பொண்ணு மேல மட்டும் தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆள் நம்மளுக்கு விட்டா வேற எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்றத அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா. அதனால தான் அவரை விடாம எங்க கூடவே நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா.